ஆகவே குழந்தையை பெற்றெடுக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது பெற்றோர்கள் எத்தகைய சூழலில் அவர் உறவு கொண்டாடுகிறார்கள். அன்பு சில சமயங்களில் அடிமைத்தனப்படுத்தப்படுகிறது, ஆண்களாலோ பெண்களாலோ. ஆகவே அன்பு சூழலிலே முதலாவதாக அவருடைய உறவை வளர்க்க வேண்டும், மன்னிக்கின்ற மனம் கொண்டிருக்க வேண்டும், பகிரும் குணம் வேண்டும். மன்னிக்கும் கருவறையாக தாய் தகப்பன் இருக்கின்ற பொழுதுதான் அங்கு குழந்தை அன்பு சூழலில் உருவாகின்றது. ஆகவே குடும்பங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஆணும் பெண்ணும் சேர்ந்தது ஒரு குடும்பம். பிள்ளைகள் பிறக்கின்றார்களோ இல்லையோ. ஆகவே கணவன் மனைவி என்ற நிலையில் சில ஆண்டுகளில் அவர் பிள்ளை பேர் பெறுவதற்கு முன்பதாக அவர்கள் அந்த அன்பினில் வளர வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், அன்பை அனுபவிக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், அன்பை பெற வேண்டும். ஆகவே தங்களிடத்திலே அன்பு இல்லை என்றால் எப்படி அவர்கள் அன்பினில் பிள்ளைகளை வளர்க்க முடியும்? பானையில் இருந்தாதான் என்ன இங்கதான் இருக்கிறீங்களா? பானையில் இருந்தாதான் அகப்பையில வரும். பானையில் சோறு இருந்தா தானே சாதம் தானே அன்னை கட்டு போடும்போது சாதம் வரும், சத்தம் தான் வரும். ஆகவே பெற்றோர்கள் அன்பை பெற்று எடுக்க வேண்டும் என்றால் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை அவர் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அவரிடத்திலே உள்ளத்திலே உடலிலே அந்த அன்பு சூழல் இருக்க வேண்டும். ஆகவே அன்பை பெற்றெடுக்கும் குடும்பங்கள் என்ற அந்த ஒரு தலைப்பு ஆழமான சிந்தனையை கொண்ட ஒரு தலைப்பாக நான் பார்க்கின்றேன். ஆகவே குழந்தைகளை பெற்றெடுப்பது மிக எளிதானது. ஆனால் எத்தகைய குழந்தைகளை பெற்றெடுக்கின்றோம், எந்த சூழலில் அந்த குழந்தைகளை வளர்க்கின்றோம் என்பதனை பற்றியதான் இன்றைய கருப்பொருளுடைய அர்த்தமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே இந்த அன்பை பற்றி அவர் கூறுகின்றார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. மேலும் நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம் 13வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து அந்த அன்பை பற்றி வாசிக்க கேட்டோம். எல்லாம் இருந்தும், எல்லா திறமையும் ஆற்றலும் சக்தியும் பணமும் பதவியும் பட்டமும் அந்தஸ்தும் அதிகாரமும் எல்லாம் இருந்தும் அவர் கூறுகின்றார், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த அன்பு என்பது மிகவும் அடிப்படையானது. மனிதனை வாழ வைக்கிறது, வாழுகின்ற மனிதனுக்கு வாழ்க்கையின் பொருளை ஊட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களில் இத்தகைய ஒரு அன்பை நான் சொன்னது போல ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் தான் அந்த அன்பை பெற்றெடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பவுலடியார் பல இடங்களிலே சொல்லுவது போல பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் இவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி கலாத்தியர் சபைக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் உள்ளவற்றில் நான் பார்க்கின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு சூழலில் மத்தியில் அன்பு செய்வது கடினமாக இருந்தாலும் அந்த அன்பை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அதன் வழியாக பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை போன்ற பண்புகள் வளரும். ஒருவர் ஒரை மன்னிக்கவும் பொறுத்து கொள்ளவும் பகிர்ந்து வாழவும் முடியும் என்பதனை புனித பவுலடியார் கொலோசிய திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே
3வது அதிகாரம் 12, 14 வசனங்களே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த அன்பு அந்த குடும்பத்தினர் அனைவரையும் பிணைத்து நிறைவு செய்ய வைக்கின்றது. இந்த ஒரு கருத்தினை மீண்டுமாக வத்திக்கான் சங்க 7 திருச்சபை பற்றிய கொள்கை திரட்டு எண் 41 இவ்விதமாக கூறுகிறது. கிறிஸ்தவ தம்பதியர்களும் பெற்றோர்களும் தங்களுக்குரிய பாதையில் வழி நடந்து உண்மையான அன்பினால் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் அருளிலே ஆதரிக்க வேண்டும். கடவுளிடமிருந்து அன்புடன் பெற்றுக்கொண்ட தங்கள் குழந்தைகளுக்கு கிறிஸ்தவ படிப்பினைகளையும் நற்செய்தியின் நற்பண்புகளையும் ஊட்ட வேண்டும். தொடர்ந்து தம் மணமகளிடம் அன்பு கொண்டு அவருக்காக தம் உயிரையே அளித்த கிறிஸ்துவின் அன்பிற்கு அடையாளமாக விளங்கி அதில் பங்கு பெறுவர்களாகவும் இருக்கின்றனர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவ அல்லாத சகோதர சகோதரிக்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே நாம் அடிப்படையாக மனித பண்புகளை கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற நிலையில் குடும்பத்தில் நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த குழந்தைகள் அவற்றை பார்க்கிறார்கள், நாம் பேசுவதை கேட்கிறார்கள், நாம் செய்வதை மீண்டும் செய்கிறார்கள். சிறப்பாக குழந்தை நிலையில் இருப்பவர்கள் டேப் ரெக்கார்டர் போல அல்லது சிடி போல நாம் சொல்லுவதையெல்லாம் தங்களுடைய மனதிலேயும் தங்களுடைய நினைவிலையும் பதித்துக் கொள்கிறார்கள். பின்னால் நாம் சொன்னதையும் செய்ததையும் அவள் அப்படியே படம் போட்டு பார்ப்பது போல் நாம் பார்க்கும்படியாக அவர் சொல்லுவார்கள், செய்வார்கள். அவர் நாம் எவ்வளவுக்கு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் பகிர்வு, மன்னிப்பு, மதிப்பு, மரியாதை கொடுக்கிறோமோ அதை அவர் கற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டிலேயும் நாட்டிலேயும் அதனை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த குடும்பங்கள் அன்பை பெற்றெடுக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த அன்புதான் வாழ்வு. நாம் சில சமயம் நினைக்கலாம், அன்பு செய்வதற்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும், வேலை செய்வதற்கு ஒரு நேரம், துவைப்பதற்கு ஒரு நேரம், குளிப்பதற்கு ஒரு நேரம், சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் என்பது போல உறவு கொள்வதற்கு ஒரு நேரம் என்று சொல்லலாம். அன்பு உறவு என்று கூட மறுபடி சொல்லலாம். இந்த அன்பு உறவு என்பது ஒரு நேரம் கொடுத்து செய்வதல்ல, வாழ்வே அன்பு உறவுதான். ஆகவே நாம் இதற்கு நாம் முதலிடம், முதன்மையான இடம் என்று சொல்லுவதற்கு இல்லை என்பதனை நாம் நன்கு உணர முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குடும்ப வாழ்வு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு வாழ்வாக, வாழ்க்கையிலே பொருள் இருக்கிறது என்ற நினைப்பை அவர் கொடுக்க வேண்டும் என்றால் நான் இவ்விதமாக வாழ முற்பட வேண்டும். அவ்விதமாக அன்பினில் தோய்ந்த ஒரு வாழ்வு முக்கியமாக 3 முக்கியமான கருத்துக்களை கொடுப்பதை ரிக் வார்னன் என்பவர் ஃபெய்த்ஃபுல் லைஃப் என்ற ஒரு நூலில் எழுதுகின்றார். அதாவது அன்பை கொண்டு வாழ்கின்ற குடும்பத்தில் அந்த வாழ்வு மிகவும் பயன் உள்ள வாழ்வாக இருக்கும். அது இல்லை என்றால் அது பயனற்ற வாழ்வாக இருக்கும். புனித பவுலுடைய சொல்லை நாம் வாசிக்கட்டும். எல்லாம் இருந்தும் அன்பு இல்லையே, அதனால் பயன் ஒன்றுமில்லை, வாழ்வால் பயன் ஒன்றுமில்லை. அந்த ரிக் வாரன் அந்த பர்பஸ்ஃபுல் லைஃப் என்ற அந்த புத்தகத்தில் அவர் கூறுவது, இந்த அன்பு உறவு என்பதுதான் இயற்கையாக உள்ள சட்டங்கள். நாம் சொல்லக்கூடிய 10 கட்டளைகளில் 4 கட்டளைகள் கடவுளோடு நாம் கொண்டுள்ள அன்பு உறவையும், மீதி 6 கட்டளைகள் அயலாரோடு நாம் கொண்டுள்ள அன்பு உறவையும் எடுத்து காட்டுகின்றன. ஆகவே இந்த உறவை நாம் கடவுளோடும் அயலாரோடும் கொண்டு ஆடுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு முதலில் கொடுக்கின்ற பொழுது நாம்
பொருட்களை, செல்வத்தை, நிலத்தை இவற்றை மட்டும் நாம் பெருக்குவதிலே முனைந்து இருக்க மாட்டோம். ஏனென்றால் பல சமயங்களில் சில குடும்பங்களில் பணம் தான் பெருசு, வேலைதான் பெருசு, எனக்கு அதுதான் முக்கியம், இரண்டாவது என்னுடைய மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் கடின உழைப்பு கொண்டு பொருட்களையும் பணத்தையும் செல்வத்தையும் சம்பாதிக்கலாம். ஆனால் அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு அன்பை கொடுப்பதற்கு அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆகவே எது முக்கியம், வாழ்க்கையில் குடும்பத்தில் எது முக்கியம் என்பதை மறந்துவிட்டு அவசரமான காரியங்களில் அவர்கள் ஈடுபாடு கொண்டு மிகவும் முக்கியமான வாழ்வாகிய அந்த அன்பு உறவுக்கு அவர்கள் இடம் கொடுப்பதில்லை. இதன் காரணமாக சில குடும்பங்களிலே நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன், சில குடும்பங்களை பார்த்திருக்கின்றேன். சில ஆண்களோ பெண்களோ வந்து சொல்லுவார்கள், 50-55 வயது நிரம்பியவர் ஒருவர் சொல்லலாம் இவ்விதமாக, நான் எல்லாம் வாங்கி போடுறேன் சாமி, அரிசி பருப்பு உளுந்து எல்லாம் வாங்கி போடுறேன், சேலை வாங்கி தரேன், நகை வாங்கி போடுறேன், இந்த பிள்ளை குட்டிகளுக்கு தேவையெல்லாம் பரீட்சைக்கு பாட புஸ்தகம், சம்பளம், பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் கட்டுறது எல்லாம் செய்கிறேன், இன்னும் என்னை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க, என்ன வேணும், அதுக்கு என்ன நான் குறை வச்சுக்கிறேன். அதுக்குள்ள ஒரு தாயும் சொல்லுவாள், கொட்டி கொட்டி தான் போடுறேன் உங்களுக்கு, 24 மணி நேரம் ஓடா போறேன். அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள், எப்பா ஏம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு நீங்க வேணும், எனக்கு எல்லாம் செய்றீங்க. கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, உன்னுடைய வேலை அல்ல, உன்னை நான் கேட்கின்றேன். அந்த அன்பு தெய்வமே நம்மிடம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சாயல படைக்கப்பட்ட நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருடைய பொருட்களை பெற்றுக்கொள்வது அல்ல, அவருடைய பிரசன்னத்தை, அன்பை பெற்றுக்கொள்வதில் தான். அன்பு இல்லாமல் ஒருவன் கொடுக்கலாம், ஆனால் அன்பு செய்பவன் கட்டாயமாக கொடுப்பான் என்று சொல்லுவார்கள். அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனால் அன்பு செய்பவன் கட்டாயமாக கொடுப்பான். ஆகவே பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, அல்லது கணவன் மனைவி கணவனை பார்த்து, இன்னைக்கு எல்லாம் செய்றீங்க, நான் இல்லை, நான் இன்னைக்காக குறை சொல்லியிருக்கேன்னா, ஆனால் நீங்கள் இருக்கவே மாட்டேன்றீங்களே, பிள்ளைகளை பார்க்குறதே இல்லையே, இப்படி அலம்புற போறீங்க, ராத்திரிக்கு வர்றீங்க, எங்களோட பேசுறீங்களா, நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வா அல்லது பயனற்ற வாழ்வா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த அன்பு வாழ்வு நிரந்தரமானது. நாம் பாடலிலே பாடினோம், வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அன்பு நிரந்தரமானது, அது முடிவு இல்லாதது. அன்பு என்பது நான் சொன்னது போல உறவை கொண்டாடுவது. என்னுடைய அப்பா 1974 மரிக்க இருக்கிறார்கள். நான் வெளியூரிலே இளைஞர் பணிக்காக இருந்தேன். போன் வந்தன்னு உடனே சென்றேன். என்னுடைய மடியிலே வளர்த்து தலை வைத்திருந்தேன். ஏன் எனக்கு போன் போட்டாங்கன்னாக்க, ஜூடியை பார்க்கணும். என் பேர் ஜூடி தான் சொல்ல, ஜூடி பாய். நான் வந்த பிற்பாடு ஜேம்ஸை பார்க்கணும். அங்க வேற ஒன்றும் கேட்கல, பணத்தை பார்க்கணும், நகையை பார்க்கணும், நான் செஞ்சு கொடுத்த செயினை பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லல. மூத்த பிள்ளைய பார்க்கணும், கடைசி பிள்ளைய பார்க்கணும். பெரிய அண்ணன் வந்தாங்க, பார்த்து 2 நிமிஷத்துல உயிர் போயிடுச்சு. என்ன இதுல பார்க்கிறோம், நம்ம உறவு, அன்பு, பொருள் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, என்ன இந்த மனுஷி இழுத்துக்கிட்டே இருக்க, தண்ணியில நகையை போட்டு கலக்கி அந்த தண்ணியை ஊத்து,